ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவரீஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கார்த்திகை நைவேத்தியமான அவல் கேசரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பால் 1 கப் அவல் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து கெட்டி அவல். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ரவையாக பொடி பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம பொடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை லோ ஃப்ளேமில் சூட வச்சுட்டு அது கூட ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். முந்திரி பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா அவல், அதை வந்து இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அதாவது அவலோட கலர் வந்து கொஞ்சமாக மாறி வரும், அது வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கலர் மாறி இருக்கும். இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த கப்பால் நம்ம அவல் அளந்து எடுத்துனோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இந்த தண்ணி வந்து லைட்டாக முத்து கொதி வர அளவுக்கு சூடாகணும். அதுக்கப்புறமா சுகர் எடுத்துட்டுருக்கேன். சுகர் வந்து 1 கப் அவலுக்கு 1 கப் சுகர் எடுத்துட்டுருக்கேன். அப்புறமா இது வந்து சர்க்கரை வந்து பாகாகணுங்கிறது இல்லை, அது வந்து கரைஞ்சா போதும். அதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அப்புறமா இது கூட வெந்நீரில் போட்டு ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும், பாகு வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறமா அது கூட நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற அவளையும் சேர்த்து நல்லா கலரணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கைவிடாமல் கலரிண்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டிப்பட்டு தேவைன்னா இது கூட நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் சிட்டிகை மஞ்சள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய், அதாவது 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை வந்து மூடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இது வெந்திருக்கும். இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், அதுதான் பதம். இதுக்கு ரொம்பவே டேஸ்டியான நெய் சொட்ட அவல் கேசரி ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நைவேத்தியமாக பண்ணி பூஜை பண்ணலாம். இது ரொம்பவே விசேஷமான ஒன்று. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கும்பகோணம் சவரீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.